தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையில், பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலையில் என்பது மகான்களுடைய முனிவர்களுடைய வாக்கு. இந்த அற்புதமான பர்வதமலை ஒரு தெய்வஸ்தலமான திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், போலூரிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் தென் மகாதேவ மங்கலம் என்ற கிராமத்திலே நந்தியின் வடிவமாக இந்த அற்புதமான பர்வதமலை அமைந்திருக்கிறது. நாம் இந்த மலையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மாயை என்னும் இருள் மனிதர்களாகிய நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த மாயை என்னும் இருளை விளக்குவதற்காக உலகமெங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் சில சமயங்களிலே தன் அருளை காட்டியும் சித்தர்களின் அற்புதங்களை காட்டியும் அருள் செய்கின்ற மலைதான் இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ பர்வதமலை. இந்த மலைக்கு தேவமலை, அகஸ்தியர் மலை, திரிசூலகிரி மலை, மல்லிகார்ஜுன மலை என்று பல பெயர்கள் இந்த மலைக்கு இருக்கின்றன. இந்த மலையிலே ஈசன் நிகழ்த்தும் அற்புதங்கள், சித்த புருஷர்கள் நிகழ்த்தும் அற்புதங்களை முதல் முறையாக இந்த மலைக்கு செல்பவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையை பற்றி திரிசூலகிரி புராணத்திலே ஒரு அருமையான ஒரு செய்தி கூறப்பட்டுள்ளது. அது என்ன என்றால், ஒரு முறை சிவனாரும் பார்வதி தேவியும் கைலாசத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது பார்வதி தேவியார் சிவபெருமானை ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்ன என்றால், இந்த உலகத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நான்கையும் அடைவதற்கு மனிதர்கள் எந்த சிவஸ்தலத்தை நாட வேண்டும் என்று பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அடையாளம் காட்டிய மலைதான் இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலைக்கு செல்கின்ற பக்தர்களுக்கு, இந்த பர்வதமலையை கண்டு வணங்கியவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சிவபெருமானே பார்வதி தேவியாரிடம் சொல்லியிருக்கிறார் என்று இந்த திரிசூலகிரி புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான செய்தி. அது மட்டுமன்றி அந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு செய்தி, இந்த பர்வதமலையிலே தவம் செய்த யோகிகள் என்று பார்த்தால் ஜமதக்னி முனிவர், விஸ்வாமித்திர மகரிஷி, போகர், அகஸ்தியர் போன்ற பல மகான்கள் இந்த இடத்திலே தவம் செய்திருக்கிறார்கள். இந்த பர்வதமலையை பற்றி மற்றொரு ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான செய்தி என்னவென்றால், ராமாயண காலத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் லக்ஷ்மணருடைய மாயையை நீக்குவதற்காக சஞ்சீவ மலையை கொண்டு வந்த பொழுது இந்த சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த ஒரு துளிதான் இந்த பர்வதமலை என்று ஸ்தல புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த பர்வதமலையிலே நாங்கள் ஏன் தெய்வாம்சம் பொருந்திய மலை என்று குறிப்பிடுகிறோம் என்றால், இந்த பர்வதமலையின் ஒவ்வொரு பகுதியும், அதாவது இந்த 7 சடை பிரிவு என்று சொன்னோம் அல்லவா, அதன்படி இந்த 7 சடை பிரிவிலும் இந்த பர்வதமலையை சுற்றி பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் அந்த மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மலையிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த மலைக்கு எக்காலத்திலும் இயற்கை பேர அழிவுகளாலும் இந்த பிரளயத்தினாலும் அழிவு கிடையாது என்று பரமேஸ்வரன் பார்வதியாரிடம் கூறியிருக்கிறார். இந்த மலையிலே மற்றொரு விசேஷம் என்னவென்றால், தேவேந்திரனாகிய இந்திரன் இந்த மலையிலே இன்றைக்கும் இந்த கலிகாலத்திலும் இடி மின்னலாக அந்த உருவிலே வந்து மல்லிகார்ஜுனருக்கும் பிரம்மராம்பிகைக்கும் பூஜை செய்வதாக தலபுராணங்கள் கூறுகின்றன. பல மகான்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மலையிலே இன்றைக்கும் சித்தர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது பலமுறை அந்த மலைக்கு வந்தவர்களுக்கு தெரியும், அதை அவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையிலே ஏறும் பொழுது இந்த வீசுகின்ற இந்த காற்று மூலிகைகளை சுமந்து வருகின்ற தெய்வீகமான காற்று. இந்த காற்றினால் நம்மை எந்த நோயும் அண்டாது என்பது சத்தியம். இந்த மலையிலே நாம் ஏறும் பொழுது அந்த சிவபெருமானுடைய அருளுக்கு எடுத்துக்காட்டாக
சிவபெருமானுடைய அம்சமான பைரவமூர்த்தி நம்மோடு, நம் மலையில் ஏறும் பக்தர்களோடு நாய் வடிவிலே பைரவமூர்த்தி நம்மோடே உடன் வருகிறார் என்பது சத்தியம். இதை அந்த மலைக்கு சென்றுள்ள பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பர்வதமலையில், அதாவது சித்தர்கள், மகான்கள் இன்றைக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கும் இந்த பர்வதமலைக்கு தென் கைலாயம் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதாவது இரண்டாவது இமயமலையாக இந்த அற்புதமான பர்வதமலை இன்றைக்கும் பக்தர்களால் கருதப்படுகிறது. நாம் இப்பொழுது இந்த மலைக்கு எப்படி செல்வது என்ற செய்திகளை பார்ப்போம். இந்த மலை ஏறத் தொடங்குவதற்கு முன்பாக தலைக்கோவிலை முதலிலே அடைந்து அங்கு பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டிருக்கும் அந்த சூலத்தை தரிசனம் செய்து பின்னர் அங்கிருந்து சாலை வழியாக வரும்பொழுது ஒரு அருமையான பச்சையம்மனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த பச்சையம்மன் ஆலயத்திலே நாம் நமது வேண்டுதல்களை சொல்லி அந்த அம்பாளுக்கு அபிஷேகம், ஆராதனைகளை செய்து அந்த அலங்காரங்களை கண்டுகளித்து அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான சப்த முனிகள், அதாவது 7 முனீஸ்வரருடைய உருவங்கள் அங்கே நிறுவப்பட்டுள்ளன. அவர்களிடமும் நாம் இந்த மலை ஏறுவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு அதற்கு எதிரிலேயே அமைந்திருக்கும் அந்த புத்துக்கோவிலை தரிசித்து ஒரு வலம் வந்து அந்த அம்பாளையம் தரிசித்து அங்கிருந்து நேராக ஆஞ்சநேயருடைய சன்னதி ஒன்று இருக்கிறது. அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு பிறகு அங்கிருந்து வீரபத்ர சுவாமி, வனதுர்கா, ரேணுகா பரமேஸ்வரி இவர்களை எல்லாம் தரிசித்துவிட்டு நாம் பர்வதமலை ஏறத் தொடங்குவோம். இந்த மலையிலே ஏறும் பொழுது முதலிலே பல படிகளை கடக்கிறோம். அதாவது வாழ்க்கையிலே நாம் பல இன்னல்களை, ஆனந்தங்களை கடக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் அந்த படிகளை கடந்து செல்லும் பொழுது ஒரு அதிசயமான, உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு 700 அடி உயரமுள்ள செங்குத்தான கடப்பாறை மலை அங்கே காட்சியளிக்கும். அந்த கடப்பாறை மலையை கடந்து தண்டவாளப்படி, ஆகாயப்படி இவற்றை கடந்து நாம் அந்த மல்லிகார்ஜுனரை தரிசிக்க நாம் பயணிப்போம். அங்கு அந்த பர்வதமலையிலே எங்குமே இல்லாத ஒரு விசேஷம். எப்படி நாம் வடநாட்டிலே சென்றால் அங்குள்ள ஆலயங்களிலே நாமே அந்த மூர்த்திகளை தொட்டு அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், பூஜை செய்யலாம். அதே போல இந்த பர்வதமலையிலே ஏறிய பிறகு அங்கே மேலே ஒரு அருமையான மல்லிகார்ஜுனருடைய விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை பற்றி கண்டிப்பாக நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். அந்த மல்லிகார்ஜுனருடைய சிலை போகர் சித்தரால் நிறுவப்பட்டதாக ஸ்தல புராணம் சொல்லுகிறது. ஏனென்றால் சித்தர்கள் உருவாக்கிய அந்த மூர்த்தங்களை தரிசிப்பது நமது வாழ்வின் பெரிய பாக்கியம். ஒரு முறை போகர் சிவபெருமானிடம் கேட்டாராம், என்னவென்று, நான் தவம் செய்வதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஸ்தலம் வேண்டும், ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு சிவபெருமான் காட்டிய இடம்தான் இந்த பர்வதமலை என்று ஸ்தல புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே அந்த போகர் அங்கே இந்த மல்லிகார்ஜுனரை நிறுவி வழிபட்டு வந்தாராம். அருகிலேயே ஒரு அருமையான அழகோடு, ஒரு புன்சிரிப்போடு வீட்டிருக்கும் அம்மா அங்கே பிரம்மராம்பிகை அம்மன். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பிரம்மராம்பிகைக்கும் மல்லிகார்ஜுனருக்கும் நாமே அபிஷேகம் செய்யலாம், நாமே ஆராதனை செய்யலாம், நாமே நமது வேண்டுதல்களை பரமன் காதில் போட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்து கொண்டிருக்கும், நிச்சயமாக நடக்கும் என்பது பர்வதமலைக்கு சென்று வந்தவர்களுடைய அனுபவம். இத்தகைய அற்புதமான ஸ்ரீ பர்வதமலையில் அமைந்திருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்மராம்பிகை ஆலயம் 600 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது புனரமைப்பு பணிகள் அந்த ஆலயத்திலே துவக்கப்பட்டுள்ளன. இந்த புனரமைப்பு பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியோடும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பர்வதமலை அடியார்கள் திருப்பணி சங்கத்தினராலும் இந்த புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிராம மக்கள் ஒத்துழைப்போடும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஆதரவோடும் இந்த திருப்பணி தொடங்கப்பட்டுள்ளது.
அதாவது திருவிளையாடற் புராணத்திலே ஈசன் பிட்டுக்காக மண் சுமந்தான் என்று ஒரு கதை நாம் கேள்விப்பட்டது உண்டு. அதே போன்று இந்த 4560 அடி உயரத்திலே இருக்கிற இந்த பர்வதமலையிலே நடைபெறப் போகின்ற இந்த புனரமைப்புக்கு, இந்த ஆலய புனரமைப்புக்கு தேவையான கட்டுமான பொருட்கள், கல், மண், இரும்பு சாமான்கள், தண்ணீர் போன்றவற்றை கீழிருந்து பக்தர்கள் மேலே எடுத்து செல்லுகின்றார்கள். ஏன்னா அது தவிர வேறு வழி கிடையாதுங்க. அதனால் எப்படி ஈசன் பிட்டுக்காக மண் சுமந்தானோ அந்த மண் சுமந்த இறைவனுக்காக நாம் பக்தர்களாகிய நாம், ஆன்மீக அன்பர்களாகிய நாம் பர்வதமலையின் அடிவாரத்திலிருந்து அவர்கள் அந்த திருப்பணி சங்கத்தினர் கொடுக்கின்ற அந்த மண், கல் போன்றவற்றை இறைவனுக்காக, அந்த ஆலய புனரமைப்புக்காக நாம் எல்லோரும் சுமந்து சென்று அந்த ஈசனுடைய அருளை பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆன்மீக அன்பர்கள் இந்த புனரமைப்புக்காக தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்யலாம் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பர்வதமலையில் ஆலய புனரமைப்புக்காக ஆன்மீக அன்பர்கள், பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்யலாம். அப்படி பொருளுதவி செய்ய முடியாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தி பர்வதமலையின் அடிவாரத்திலிருந்து அந்த ஈசனுக்காக, அந்த ஆலயத்திற்காக கீழே தரப்படுகின்ற அந்த மணல் மூட்டை, அந்த இரும்பு சாமான்கள், தண்ணீர், கல் போன்றவற்றை மேலே எடுத்து வந்து ஈசனுக்கு தன் உடல் உழைப்பை அர்ப்பணிக்கலாம் என்றும் இந்த ஆன்மீக பக்தர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பர்வதமலையின் அற்புதங்களை சொல்லுகின்ற மல்லிகார்ஜுனர் மற்றும் பிரம்மராம்பிகையின் அருளை பாடுகின்ற பாடல்களை கவிஞர்கள் எஸ்.ஆர். பாவலன் அவர்கள், தஞ்சை சீனிவாசன் அவர்கள், பாரதி கல்யாண் அவர்கள், பிரசாத் அவர்கள் சிறப்பாக பாடல்களை எழுத அதற்கு வெகு அழகாக பிரசாத் கணேஷ் அவர்கள் இசையமைக்க யான் பாடி இந்த பர்வதமலையின் அற்புதங்கள் அடங்கிய இந்த குறுந்தகடு ஆகாயத்தில் ஒரு ஆலயம் என்ற அற்புதமான தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. இந்த குறுந்தகட்டையும் பக்தர்கள் கேட்டு கண்டு ரசித்து அந்த பர்வதமலையின் புனரமைப்புக்கு பொருளுதவியும் செய்து உங்களது உடல் உழைப்பையும் தந்து அந்த மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय मगेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमदनाद मगेश्वराय मंदार पुष्प बहु पुष्प सुभूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षात्वरनाशकाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै सिकाराय
நம சிவாய வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்க்க வைஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாக அஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய நம சிவாய